வணக்கம். நம்ம சேனல்ல இருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சதை பார்ப்போம். வாங்க இன்றைக்கி என்ன நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணலாம். ஸோ நேற்று ரொம்ப முக்கியமான ஒரு மூமெண்ட்டாக இருந்தது இந்த லெவல் தான். ஸோ இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம அது சப்போர்ட் எடுக்கலாம், சப்போர்ட் எடுத்துச்சுன்னா மேலே போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். பிரேக் பண்ணால் இன்னும் கீழே வரும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி இந்த நீளமான பேரிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸுக்கும் பக்கத்தில் இன்சைடே பாருங்கள், சின்ன ஒரு புல்லிஷ் கேண்டில்ஸ்டிக்ஸ் அந்த பாடிக்குள்ளேயே அமைஞ்சிருக்கிற மாதிரி வந்திருக்கு. ஸோ இப்படி ஃபார்ம் ஆனால் அதை புல்லிஷ் ஹராமி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி புல்லிஷ் ஹராமி வந்துச்சுனாலே அந்த ரேஞ்சை மார்க் பண்ணிக்கணும். அந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே. ஸோ இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ அதே போல் தான் பாருங்கள், இந்த இடத்துல வந்துச்சு, இந்த ரேஞ்சை பிரேக் பண்ணிச்சு, கொஞ்சம் நல்லா மூவ்மெண்ட் மேலே இருந்துச்சு. இதே இடத்துல வந்துச்சு, இந்த லோ பிரேக் பண்ணிச்சு, கீழே வந்துருச்சு. அதனால் இந்த ரேஞ்சும் அதே போல் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், இது மேலே பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அப்படின்னு. அதனால் ஹை அண்ட் லோ இந்த ரேஞ்சை தான் நம்ம மார்க் பண்ணணும். அந்த ரேஞ்சில் எதை பிரேக் பண்ணுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சின்ன ரெஃபரன்ஸ் வேணும்னா, இந்த இன்சைடில் இருக்கக்கூடிய ஹையை பிரேக் பண்ணதுன்னா இந்த லெவலில், லோ பிரேக் பண்ணிதுன்னா இங்கே சப்போர்ட்டாக இல்லைன்னு செக் பண்ணிக்கலாம். அதை 1 ஹவரில் பார்ப்போம். ஸோ 1 ஹவரில் பாருங்கள், இந்த லெவலு ப்ளஸ் இந்த லெவல். ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ டைரெக்டாக போய் ரெசிஸ்டன்ஸ் லெவலை தொட்டுட்டு அங்கே சப்போர்ட் எடுக்குதுன்னா ஃபஸ்ட்டு இந்த லெவல் போகும். ஒருவேளை கீழே இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகுதுன்னா இந்த லெவல் வரணும். ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சை சப்போர்ட் எடுக்குதா ரிஜெக்ட் ஆகுதா அதை பொறுத்து தான் நம்ம முடிவு பண்ணணும், மேலே போகுதா கீழே வருதா அப்படின்னு. ஸோ ஒவ்வொரு ரேஞ்சிலையும் தொட்டுட்டு அங்கே எப்படி ரியாக்ட் ஆகுதோ அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், லோயர் வேல்யூ சிபிஆர் பேரிஷு, பட் க்ளோசிங் ப்ரைஸோ இது சிபிஆருக்கும் மேலே இருக்குது, புல்லிஷில் இருக்குது. ஸோ இப்போ சிபிஆருக்கும் மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1லேருந்து சப்போர்ட் எடுத்தால் இந்த ப்ரீவியஸ் டேவுடைய R1 வரைக்கும் போகலாம். இது R1லேருந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா அது திரும்ப S1 வரைக்கும் கீழே வரலாம். ஸோ அதையும் மார்க் பண்ணிங்க. சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு செல் பண்ணால் S1 வரைக்கும் வரலாம். S1லேருந்து சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் போகலாம். S1 கீழே பிரேக் பண்ணுதுன்னா S2. இதுதான் கண்டிஷன். ஸோ பேங்க் நிஃப்டி பாருங்கள், நிஃப்டியில் இருந்த போலவே ஸோ அந்த புல்லிஷ் ஹராமி டைப் கேண்டில்ஸ்டிக்ஸ் இருக்குது. அதனால் இந்த ரேஞ்சை மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே. ஸோ இங்கேருந்து எந்த ரேஞ்சு போகுதுன்னு செக் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல். ஸோ மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்தால் இந்த ரேஞ்சு, கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆனால் இந்த ரேஞ்சு. ஸோ ஓவரால் இந்த ரேஞ்சில் எங்கே சப்போர்ட் எடுக்குது, எங்கே ரிஜெக்ட் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணுவோம். அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து பிரேக் அவுட் ஆகுதா அல்லது பிரேக் அவுட் சக்ஸஸ்ஃபுல் ஆகுதா ஃபெயிலியர் ஆகுதா அதை வச்சு நம்ம முடிவு பண்ணணும். சிபிஆர்லேயும் பாருங்கள், நிஃப்டி போலவே லோயர் வேல்யூ சிபிஆர் வேரிஷு, சிபிஆருக்கு மேலே தான் க்ளோசிங் ப்ரைஸு, அது புல்லிஷில் இருந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ சிபிஆருக்கு மேலே ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா சப்போர்ட் எடுத்து R1 தாண்டினா R2. R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் திரும்ப S1 வரைக்கும் வரலாம். இதை சிபிஆருக்கும் கீழே ஓப்பன் ஆகிட்டு ரிஜெக்ட் ஆகுதுன்னா S1 கீழே பிரேக் பண்ணதுன்னா S2, S1ல் சப்போர்ட் எடுக்குதுன்னா திரும்ப R1 வரைக்கும் வரலாம். ஸோ இதுதான். ஸோ இந்த புல்லிஷ் ஹராமி தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டு. அதை ஹையை பிரேக் பண்ணதா கீழே பிரேக் பண்ணதா அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணலாம். ஸோ இது கூட உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டார்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.